யூனிட் 6 தமிழ் சொசைட்டி தமிழ் சமையல தென்னிந்தியாவில் தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்குறோம். தொடக்க கால கிளர்ச்சிகளில் நம்ம வந்து புலித்தேவன் பார்த்துட்டோம், கட்டபொம்மன் பார்த்துட்டோம், ஊமத்தரவங்களாம் பார்த்துட்டோம். நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலு நாச்சியார் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா 1730 to 1796 அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே வாரிசு. அப்படி ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே வாரிசு, பெண் வாரிசு. ஆண் வாரிசு இல்லாத காரணத்தில் இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வளரி, சிலம்பம், போர்க்கலைகள் அனைத்தையுமே நல்லபடியாக கற்றுக் கொடுக்குறாங்க. அதுபோக இவங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழியெல்லாம் கற்று ரொம்ப தேர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 16 வயசுல என்ன செய்கிறாங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. 16 வயசுல என்னது சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கு வந்து திருமணம் முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிச்சு இவங்களுக்கு என்னது வெள்ளச்சி அப்படின்ற ஒரு பெண் குழந்தைன்னு இருக்கு. ஸ்கூல் புக்கில் வந்து வெள்ளச்சின்னு இருக்கு. நம்மளோட ஆத்தரில் பார்த்தீங்கன்னா வேலச்சி நாச்சியார்னு போட்டிருக்காரு. அந்த நம்ம வேலு நாச்சியாரோட பொண்ணு பேர் வேலச்சி நாச்சியார் அப்படின்ட்டு அவரோட இதில் இருக்குது. நம்ம இதில் வெள்ளச்சின்னு இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வாழ்ந்துட்டு வரும்போது 1772 ஆற்காடு நவாப்பும் கர்னல் பானர்ஜோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா சிவகையை வந்து தாக்குறாங்க. அப்போ சிவகையை தாக்கும் போது முத்து வடுகனார் மன்னர், இவங்க வந்து ராணி, 2 பேரும் சேர்ந்து இவங்க கூட்டுப்படை சேர்ந்து அவங்களோட போரிடுது. இந்த போரில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வீரத்தோட போடுறாங்க. முத்து வடுகனார் இந்த போரில் வந்து இவரோட கணவர் வந்து கொல்லப்படுறாங்க. கொல்லப்படையில் வேலு நாச்சியாரும் அவங்க அமைச்சர் யாருன்னா தாண்டவராய பிள்ளை அமைச்சர், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னன்னா சிவகங்கை கோட்டையில் இருந்து தப்பிச்சு எங்கே போயிடுறாங்கன்னா திண்டுக்கல் விருப்பாச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி போகிற இருக்கும் ஒரு மலை, மிகப்பெரிய மலை இருக்குது, காடுகள்லாம் இருக்கும். அந்த விருப்பாச்சியில் போய் அங்கே தப்பிச்சு இருந்து 1772 நடந்தது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம் வரும். அப்போ 73 தான் வாரன் கேஸ்டிங் இங்கே வருவார். அப்போ அந்த 72 இவங்க தப்பிச்சு அங்கே போய் இருக்காங்க. அப்போ தான் என்னென்னா அங்கே திண்டுக்கல்லில் வந்து ஹைதர் அலி இதாக இருக்கார். அப்போ ஹைதர் அலிகிட்ட வந்து என்னென்னா உறுதிலேயே கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேய அரசு எங்களுக்கு வந்து என் கணவர் இப்படி இறந்துட்டார், நான் இவங்களை வீரத்துடன் எதிர்க்க உறுதியாக இருக்கேன், எங்களுக்கு வந்து 5000 பட வீரர்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உருது மொழியில் இவங்க எழுதின கடிதத்தை அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை பார்த்து ஹைதர் அலி இவங்களுக்கு உதவி செய்ய என்ன செய்கிறாருன்னா அவரோட படைகளை 5000 பேர் அனுப்புகிறார். அதுபோக என்ன செய்கிறாருன்னா கோபாலபுரம் நாயக்கரோட இவங்க தொடர்பு கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 8 ஆண்டுகள் எங்கே செய்கிறாங்கன்னா அந்த விருப்பாச்சிலேயே வசித்து வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த படைகளை திரட்டிட்டு வந்து மறுபடியும் இவங்களோட படைத்தளபதியாக நம்ம மருதுபாண்டியர்கள் இருந்து 1780 என்ன செய்கிறாங்கன்னா சிவகங்கையை மீண்டும் தாக்கி சிவகங்கையை கைப்பற்றி வெற்றி கொண்டு முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை, பெண் வீராங்கனை ஆகி முதல் அரசராக சிவகங்கையில் பெண் அரசராக இவங்க வந்து மறுபடியும் முடிசூல்றாங்க. இப்போ இவங்களோட படைத்தளபதி குயிலின் உடையாள்னு இருந்திருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை காட்டி கொடுக்காம இருந்தாங்கன்னு தகவல் வருது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1780 வந்து அந்த ஆங்கிலேயரோட ஆயுத கடங்களில் இவங்களே போய் வெடிமருந்துகளை கட்டிட்டு போய் கொண்டு அந்த ஆயுத கடங்களே மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அது ஒரு வெற்றிக்கு காரணம் அப்படின்ற கதைகள்லாம் வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் சொல்லப்பட்டுட்டு வருது. இப்போ 1780 இவங்க ஆட்சியாளாகி மருதுபாண்டியர் தலைமையில் இவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. நிறையா கதைகள் இருக்குது. அந்த நம்ம சிவகங்கை போகிறதுக்கு முன்னாடி வெட்டுடையா காளி, காளையார் கோயில் முன்னாடி இருக்குது வெட்டுடையா காளி. அந்த வெட்டுடையா காளிக்குமே கதையை வந்து இவங்க தான் வந்து என்னென்னா புனைகிறாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு கேட்குறப்ப இவங்க காட்டி கொடுக்கல. அப்போ இவங்களை கொலை செய்யப்படுறாங்க. அவங்க தான் அந்த வெட்டுடையா காளியாக வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லி அந்த கோயில்லையும் அந்த கோயில் வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வேலுநாச்சியார் வந்து அந்த பெண்ணரசியாக இருந்து ஒரு தனது கணவரை இழந்த பிறகு திருப்பி தான் உண்டு தனது மகளை வளர்க்கணும் எந்த இதுவுமே நினைக்கல. விட்டதை தனது கணவரை எப்படி இந்த போரில் கொண்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வைராக்கியமாக, கடுமையான வைராக்கியமாக இருந்து தப்பு சென்று விருப்பாச்சியில் போய் ஒவ்வொரு நிகழ்வுகளாக அந்த 8 வருடமாக வந்து பல திட்டங்களை திட்டுறாங்க. நிறைய பேர்த்திட்ட உதவிகளை வாங்குறாங்க. மிகப்பெரிய படையை திரட்டிட்டு வந்து சும்மா வந்து ஜெயிச்சிட முடியாது, கண்டிப்பாக போனால் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ட்டு மிக அளவில் படைகளை திரட்டி வந்து இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடி வெற்றி பெற்ற முதல் பெண்ணரசி. ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடியே இவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. நீங்கள் சிவகங்கை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கும். மணிமண்டபத்தில் இவங்க வெண்கல சிலை வேலாக கையில் வாளோடு இவங்க நிற்கிற மிகப்பெரிய ஒரு வெண்கல சிலை அங்கே இருந்து இவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு சார்பாக இவங்களுக்கு அந்த இவங்களோட நினைவு நாளில் அந்த விழாக்கள்லாம் அங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வேலுநாச்சியார் வந்து ஸ்கூல் கண்டென்ட்லேயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. புத்தகத்துலேயும் அவங்களோட தமிழில் பழைய ஓல்டு 8வது புக்கில் இருக்காங்க, இந்த 8வது புக்கில் இருக்காங்க, வரலாறில் 10th இருக்காங்க, 11th இருக்காங்க. எல்லாத்துலேயுமே கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நம்ம வேலுநாச்சியாரை இன்னொரு முறை இன்னும் மிகப்பெரிய தெளிவான வேறு ஆத்தரில் நிறைய ஆத்தரிலையும் தேடிட்டு ரொம்ப கம்மியான கண்டென்ட் இருக்குது. இன்னும் நிறைய கண்டென்ட்டோட தான் வேலுநாச்சியாரை திருப்பி பார்க்கணும். ஏன்னா இந்த அரசில் வந்து பார்த்தாங்கன்னா இவங்க ஒரு தலைவர், இவங்களோட கொள்கை தலைவர் வேலுநாச்சியாரை வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வேலுநாச்சியார்
வேலுநாச்சியாரை இன்னும் அடுத்த வகுப்பில் ரொம்ப விரிவாக பார்ப்போம். இப்போ நீங்கள் தேர்வுக்கு புத்தகத்தில் இருக்க கண்டென்ட்டே போதும். நம்ம வேறு இன்னும் நிறைய ஆத்தர்களை தேடி வேலுநாச்சியாரை பற்றி தெளிவாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.